வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் தக்காளி பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். சிவந்த பழுத்த தக்காளியை 1 கப், அதாவது 150 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போதுமான அளவு விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, ஃபோலேட் மற்றும் பொட்டாசியம் சத்துக்கள் கிடைக்கும். இயற்கையாகவே தக்காளியில் சோடியம், சேச்சுரேட்டட் கொழுப்பு மற்றும் கலோரிகள் குறைந்த அளவில் இருக்குது. உயிர்ச்சத்து B1, நியாசின், விட்டமின் B6, மெக்னீசியம், பாஸ்பரஸ் மற்றும் தாமிரம் சத்து எல்லாமே தக்காளியில் இருக்கிறதால இது நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு பெரிதும் துணை புரியுது. ஸோ எந்தெந்த ஆரோக்கிய மருத்துவமனைகளை தக்காளி பழம் நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக தெரிந்து கொள்வோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை இங்கே தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஆரோக்கியமான சருமம் நாம் பெறுவதற்கு தக்காளி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு தக்காளி பெரிதும் உதவிகரமாக இருக்கும். காரணம், கேரட் மற்றும் சர்க்கரை வெள்ளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் தக்காளியிலுமே இருக்கு. இது சருமத்தை சூரிய வெப்பத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும். மேலும் தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோபின் புற ஊதா கதிர்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும். இதனால சருமத்தில் சுருக்கங்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கு தக்காளி நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்போ நம்ம சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் பெறுவோம். மின்னக்கூடிய மிருதுவான சருமம் நமக்கு கிடைக்கும். எந்த விதமான சருமம் பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. வலுவான எலும்புகள் பெறுவதற்கு தக்காளி பழத்தை எடுத்துக்கலாம். வலுவான எலும்புகள் பெறணும் அப்படின்னா தக்காளி பழம் அந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்கணும் இல்லையா? ஸோ தக்காளி பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் கே, கால்சியம் இதெல்லாமே நமக்கு எலும்பை திடமாக வைத்து எலும்புகளில் ஏற்படக்கூடிய கோளாறுகளை சரி செய்யுது. மேலும் தக்காளி பழத்தில் இருக்கக்கூடிய லைகோபின் எலும்பினுடைய உறுதித்தன்மையை இன்னும் மேம்படுத்தும். எலும்பு புரை நோய்களை எதிர்த்து போராடுவதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி என எதுவுமே இல்லாமல் எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுடைய பேலன்ஸை தடுமாற வைக்காமல் ஸ்ட்ராங்கான ஒரு பேலன்ஸ், வலுவான ஒரு எலும்பு அமைப்பு பெறுவதற்கு தக்காளி பழம் உதவிகரமாக இருக்கும். புற்றுநோயை எதிர்த்து போராடும் தக்காளி பழம். இயற்கையாகவே தக்காளி புற்றுநோய்க்கு எதிராக போராடக்கூடிய குணத்தை கொண்டிருக்கு. மீண்டும் லைகோபின் தான் இதுக்கு காரணம். ஸோ இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா புரோஸ்டேட், கர்ப்பப்பை வாய், கர்ப்பப்பை, தொண்டை, வயிற்று புற்றுநோய், உணவு குழாய், குடல், கருப்பை, இந்த மாதிரி பல பாகங்களில் டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் நிறைய நடக்கும் இல்லையா? ஸோ இது எல்லாமே நமக்கு இந்த புற்றுநோய்கள் பாதுகாக்கக்கூடியது எல்லாமே நமக்கு இந்த தக்காளி பழம் தான். ஸோ இது நமக்கு தீங்கை விளைவிக்கக்கூடிய செல் பரவல், அந்த புற்றுநோய் செல் பரவல் அது நம்ம பாதிக்க செய்யும். அதனால் அந்த பாதிப்புகள் நம்மளுடைய உறுப்பு கோளாறுகளை எல்லாம் எதிர்த்து போராடி நம்மளுடைய உடல் உறுப்பை முற்றிலுமாக பாதுகாக்கிறது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தக்காளி பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தான். ஸோ இது எல்லாமே அந்த தீங்கை விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடி புற்றுநோயிலிருந்து நம்மை விடுபட வைக்கும். நீரிழிவு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு தக்காளி பழத்தை எடுத்துக்கலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சரியான அளவில் வைத்திருக்கிறதுக்கு தக்காளி பழம் உதவிகரமாக இருக்குது. ஏன் அப்படின்னா தக்காளியில் குரோமியம் வளமான அளவில் இருக்கிறதால இது சர்க்கரையை நமக்கு கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவை நம்ம கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதற்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் தக்காளி பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பார்வை கோளாறு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு தக்காளி பழத்தை எடுத்துக்கலாம். தக்காளி கண் பார்வையை மேம்படுத்தும். தக்காளியில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ கண் பார்வையை மேம்படுத்தி மாலை கண் வியாதியை வராமல் தடுக்கும். மேலும் இது குணப்படுத்த முடியாத கோளாறாக இருக்கக்கூடிய மாகுலர் டீஜெனரேஷன் வரக்கூடிய ஆபத்தையுமே நமக்கு குறைக்கும். ஸோ தக்காளி பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். கண் விழிகளில் ஏற்படக்கூடிய சிதைவு, இந்த மாதிரி பலவிதமான கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கும். ஏன்னா கண் பார்வை நமக்கு பலவிதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாவதுக்கு காரணம் நிறைய ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது, இரவு நேரங்களில் தூங்காமல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறது, வயசாகக்கூடிய முதுமை காரணம், மரபு வழி உள்ளிட்ட பல காரணிகள் இருக்குது. குறிப்பாக ஊட்டச்சத்துக்கள் குறைவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த காரணத்தால் தான் நமக்கு பார்வை கோளாறு ஏற்படும். அந்த ஊட்டச்சத்து கோளாறை சரி செய்து பார்வையை மீண்டும் பலப்படுத்திக் கொள்வது, கூர்மையாக்கி கொள்வதற்கெல்லாம் தக்காளி பழத்தை எடுத்துக்கலாம். பொலிவான கூந்தல் அமைப்பை பெறுவதற்கு தக்காளி பழத்தை எடுத்துக்கலாம். கூந்தலை கூட தக்காளி அழகாக காட்டுவதற்கு உதவிகரமாக இருக்கும். சருமத்தை எப்படி அழகாக காட்டுதோ அது போல அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பும் தக்காளி பழம் எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு கிடைக்கும். ஸோ விட்டமின் ஏ சத்து நம்மளுடைய கூந்தலை திடமாகவும் பளபளப்பாகவும் தக்காளி பழத்திலிருந்து வைத்திருக்கும். கூந்தல் உதிர்தலையும் தக்காளி நமக்கு, அதாவது கூந்தல் உதிர்தலை தக்காளி சரி பண்ணலை அப்படின்னா கூட அடர்த்தியாக வளரக்கூடிய அந்த கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நம்ம வைத்திருக்கிறதுக்கும் கூந்தலை அழகாக காட்டுவதற்கும் தக்காளி பழம் உதவிகரமாக இருக்கும். சிறுநீரக கற்கள் மற்றும் பித்தக்கற்கள் உருவாகிறது தக்காளி பழம் தடுக்கும். சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதையும் பித்தக்கற்கள் உருவாவதையும் தக்காளி தடுக்கும். அதிலும் தக்காளியை கொட்டை இல்லாமல்
பண்ணுபவர்களுக்கு சிறுநீரகக்கற்கள் மற்றும் பித்தக்கற்கள் உருவாக தடைபடும் அப்படின்றது ஆய்வுகளில் வந்து நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கிட்னி ஸ்டோன்ஸு, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் இது எதுவுமே நமக்கு வந்து உருவாகாமல் தடுக்கிறதுக்கும், உருவாகி இருக்கக்கூடிய கற்களை கரைத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றிக் கொள்வதற்கும் தக்காளி பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம அன்றாடம் சமையலில் தொடர்ந்து தினசரி தக்காளி நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். ஸோ ஒரு சில பேர் அதை வந்து பார்த்தோம்னா சமையல் வந்து ஒதுக்கி வச்சுட்டு தான் மற்ற உணவுகள் வந்து சாப்பிடுவாங்க. தக்காளி சாதம் அது போல் கிண்டும் போது தான் அது ஒன்றா சாப்பிடுவாங்க. அப்போ கூட அதை வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. ஒரு சில பேர் அப்படி இருப்பாங்க. அதனால் நீங்களும் அது மாதிரி இருக்காதீங்க. தக்காளி சாதத்தையோ அல்லது தக்காளியோ உங்களுடைய உணவுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதை எடுத்துக்கொள்ளுங்கள். நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.